Hello guys, Nikki Jugis Wheeler chicken fried rice roll style la எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இரும்பு கடாயில வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வந்து நம்ம சாட் பண்ணிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகா, கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ் அது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நம்மளோட ஃப்ரைட் ரைஸும் அப்படியே ரோட் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான கொஞ்சமான உப்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப காய் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காயில நல்லாவே லைட்டாக வதங்கிடுச்சு. இது ஓரமாக நம்ம வந்து ஒதுக்கிட்டு இதுக்கு கூட வந்து ஒரு 3 முட்டையை வந்து உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு அதை பொறுமையாக நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். எக் பொடி மாஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா எல்லா சைடுமே வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அதை வந்து காய் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது. இப்போ இது கூட வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வந்து நான் வேக வச்சு ஆற வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா உதிரி இருக்கும். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூளும் அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் 65. சிக்கன் 65 ரெசிபி ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு கார்டில் ஆட் பண்ணுறேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிடுங்க, அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள்.